முக்கியமான சில காரியங்களுக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். அதாவது ஒரு மணி நேரம் நாம் ஒரு போராடி ஜெபிக்க போகிறோம். ஒரு கிரமமான ஜெபத்தை செய்ய போகிறோம். கவனிங்க, இதை நீங்கள் பின்பற்றி தொடர்ந்து நீங்கள் அதற்காக ஜெபிக்கலாம். பிசாசு நம்முடைய எதிராளி ஆகிய சத்துருவை எதிர்த்து நாம் தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். யாக்கோபு 4:7 சொல்லுகிறாரு, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போம். பிசாசுக்கு எதிர்த்து நின்றாதான் அவன் ஓடி போவான். ஒரு விசுவாசி தேவனுடைய பிள்ளை பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டும். சாத்தானே, நான் இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன், அந்த மாதிரி சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை நம்ம விசுவாசித்து, பிசாசே நான் உன்னை எதிர்க்கிறேன், என் குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம், அந்த மாதிரி நம்ம சொல்லி, நாங்கள் இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், அதனால் சாத்தானே எங்கள் மீது உனக்கு அதிகாரம் இல்லை, அப்படி சொல்லி ஜெபிச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும். அது மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிசாசை எதிர்த்து நிற்க முன்னால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். ஏதாவது ஒரு வேத வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியாவிட்டால் சாத்தான் அதை கொண்டே நம்மை மேற்கொண்டு விடுவான். நாம் அவனை மேற்கொள்ள முடியாமல் போய்விடும். அதனால தான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிய நம்ம ஒப்பு கொடுக்கணும். இன்னும் ஏதாவது கீழ்ப்படியாமல் இருந்தால், ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே உம்முடைய வசனத்திற்கு நான் எல்லா விதத்திலையும் கீழ்ப்படிய நான் ஒப்பு கொடுக்கிறேன், அப்படி அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து ஜெபித்தாதான் பிசாசை ஜெயிக்க முடியும். நிறைய பேர் வசனத்துக்கு கீழ்ப்படிய மனம் இல்லாததுனால நீங்கள் உங்களுக்குள்ள அந்த பிசாசு ஜெயிக்கிறான். ரட்சிக்கப்பட்டன்றாங்க, ஊழியம் செய்கிறன்றாங்க, ஜெபிச்சா பிசாசு போகிற உள்ளிருந்து. அப்புறம் எப்படி நீங்கள் ஊழியம் செய்ய முடியும் என்பது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. காரணம், நீங்கள் விசுவாசிகள் தான், ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஆனால் பிசாசுக்குரிய உனக்கு இடம் கொடுத்துட்டீங்க. கீழ்ப்படியாத ஒரு காரியத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்க. வெறுமனை நான் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றேன், நான் இப்போ ஜெபிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன் அப்படின்னு இருந்தால் மாத்திரம் போதாது, வசனத்துக்கு கீழ்ப்படியணும். அதான் வசனம் சொல்லுது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசை எதிர்த்து நிற்கணும். இயேசு சொல்லுகிறார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, அவனுக்குரியது ஒன்றும் என்கிட்ட கிடையாது, அதனால் அவங்க என்னை ஒன்றும் செய்ய முடியாது. பிசாசுக்குரிய ஏதாவது ஒன்று உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் என்ன ஜெபிச்சாலும் பிசாசு மேற்கொள்ள முடியாது. உங்களை நீங்கள் பிசாசை மேற்கொள்ள முடியாது, அது உங்களை ஜெயித்து விடுவான். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியணும். தேவனுக்கு கீழ்ப்படுகிறதுன்னா என்ன? வசனத்துக்கு கீழ்ப்படியணும். கர்த்தருடைய வசனத்தை வாசித்து அந்த வசனத்தின்படி வாழ கீழ்ப்படி அர்ப்பணித்து கொண்டாதான். ஒரு பிள்ளைகள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாவிட்டால் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியலைன்னு அர்த்தம். என்ன? வசனத்தை கீழ்ப்படியலை. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்கன்னா வசனம் சொல்லுது. நீங்கள் எப்போ உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியலையோ, நீங்கள் அபிஷேகமே பெற்றிருந்தால் கூட சாத்தான் உங்களை ஜெயித்து விடுவான். ஏன்னா நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படியலை. அது மாதிரி தான் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் கவனமாக வசனத்திற்கு கீழ்ப்படிந்திருந்தால் தான் சாத்தானை எதிர்த்து ஜெயிக்க முடியும். அப்போ எந்த காரியத்தில் நீ கீழ்ப்படிய வேண்டியது இருக்கிறது நீ பாருங்கள். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வெறுமனை ஜெபிக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், தசமம் கொடுக்குறேன், அது மாத்திரம் இல்லை. உங்களுடைய அனுதின வாழ்க்கையில், வேலையில், வீட்டுக்குள்ளே, வெளியில், எல்லா விதத்திலும் கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படுகிறீங்களா? அப்படி அதை சோதித்து பார்த்து உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். ஆண்டவரே, நீ கீழ்ப்படியாத ஏதாவது இருந்தால் என்னை மன்னியும், என்னை பரிசுத்தப்படுத்த நான் கீழ்ப்படி ஒப்பு கொடுக்கிறேன்னு சொன்னால் தான் சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய அந்த அதிகாரம் பலன் உங்களுக்குள்ளே உண்டாகும். அப்போ பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் முன்னால் கீழ்ப்படியணும். அது மாத்திரம் இல்லை, 1 பேதுரு 5:9 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வந்தாலும் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ரெண்டாவது, விசுவாசத்தில் நம்ம உறுதி இல்லாட்டாலும் பிசாசை ஜெயிக்க முடியாது. விசுவாசத்தில் உறுதியாக இருந்து தான் அவனை எதிர்க்கணுமா. அப்போ விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். என்ன விசுவாசம்? 1 யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர். நீங்கள் சொல்லணும், சாத்தானே, உன்னை காட்டிலும் என் கூட இருக்கிற இயேசு பெரியவர், நான் இயேசுவின் நாமத்தில் உன்னை ஜெயிப்பேன். அந்த விசுவாசம் இருக்கணும்.
பிசாசை எதிர்த்துனா நம்மளை தாக்கிடுவான், நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவான், பிரச்சனை வரும் அப்படின்லாம் சில தப்பான காரியங்களை சொல்லுவாங்க. நீங்கள் மனுஷருடைய வார்த்தையை நம்பக்கூடாது, வேத வசனத்தை நம்பணும். லூக்கா 10:19 இயேசு சொல்லுகிறார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். நம்ம எப்போ ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றோமோ நம்ம ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஊழிய காரியத்தில் குறைவுபட்டிருந்தால் சாத்தான் உங்களை சேதப்படுத்த முடியும். நம்ம ஆண்டவருக்குள்ளே சரியாக இருந்தால் பிசாசு நம்மளை சேதப்படுத்த முடியாது. இல்லை பிசாசு துரத்திட்டு வந்து ராத்திரிலாம் தூங்க முடியல, எனக்கு அது தொந்தரவாகவே இருக்குன்னா சம்திங் ராங் உங்களுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். பிசாசு துரத்தினா ராத்திரி தூங்க முடியலன்னா பிசாசு பெரியவனா இயேசு பெரியவரா? அப்போ ஏதோ உங்களுக்குள்ளே அதை ஆராய்ந்து பார்க்கணும், ஒப்பு கொடுத்து சரிப்படுத்தணும். நீ எத்தனை பிசாசை துரத்தினாலும் ராத்திரியில் உங்களுடைய தூக்கத்தை கூட அவனால் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதுதான் கர்த்தருடைய வாக்கு தத்தம். அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ நம்மக்கிட்ட தான் இதாக இருக்க தவிர எனக்கு அப்படி வருது இப்படி வருது அப்படின்னு பிசாசை மகிமைப்படுத்தாருங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டேன். ஒன்றும் சாத்தானே நீ என்னை சேதப்படுத்த முடியாது. சொல்லுங்கள், நீ என்னை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா இயேசு எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் விசுவாசம். விசுவாசம் என்ன? உலகத்தில் இருக்கிறவனிலும் என் கூட இருக்கிற பெரியவன். சத்துருவின் எல்லா வல்லமை மேற்கொள்ள கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒன்று என்னை சேதப்படுத்த முடியாது. நான் எதிர்த்தேன்னா பிசாசு ஓடுவான். இதான் விசுவாசம். இந்த விசுவாசத்தோடு ஜெபித்தா பிசாசை நீங்கள் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கணும். ஒரு காரியத்தை சொல்ல ஆவியில் நிரம்பி பிசாசை எதிர்த்து நம்ம ஜெபிக்கணும். இப்போ ஒவ்வொரு காரியமாக நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் விடுதலைகளை ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுவீர்கள். கவனிங்க, முதலாவது ஜெபத்தை எங்கே ஆரம்பிக்க போகிறேன்னா உங்களுக்காக முதல்ல உங்களை மையமாக வச்சு ஜெபிக்கணும். ஏன்னா நிறைய பேருடைய சரீரத்தில் ஜெபிக்க முடியல, அசதியாக இருக்குது, உற்சாகம் இல்லை, பலவீனம் இருக்குது, வியாதி இருக்குது அப்படி சொல்கிறீங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிக்குரிய போராட்டம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள், ஜெபத்தை தடை பண்ணுகிற ஆவிகள், சோர்வை கொண்டு வருகிற ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், உங்களுடைய சரீரத்தில் பலவீனம் வியாதியை கொண்டு வந்து ஜெபிக்க விடாமல் ஊழியம் செய்யாமல் தடுக்கிற ஆவிகள், அதில் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை கொண்டு வந்து கலங்க பண்ணுகிற ஆவி, இதனுடைய ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்க போகிறோம். முதலாவது உங்களில் ஒரு ஆவியில் ஒரு விடுதலை இருக்கணும். ஆவி ஆத்மா சரீரத்தில் உங்களை மட்டும் ஆண்டவருக்கு முன்னால் நிறுத்தி, சாத்தானே நான் இயேசுவுக்கு சொந்தம், என் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை, உங்களுக்காக முதல்ல ஜெபிக்க போகிறீங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற ஆவியை எதிர்த்து ஜெபிக்க போகிறீங்க. அப்புறம் உங்களுடைய குடும்பம், அப்படியே நம்ம ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் விசுவாசத்தில் இணைந்து ஜெபிக்கணும். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் சொன்னார், இந்த மாதிரி அவங்களுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுத்து ஜெபிக்கணும். இந்த ஜெபத்தின் மூலமாக ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பேன்னு சொல்லி. அதனால தான் நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். முதல்ல ஜெபிக்கும் போது உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். ஆமென். நம்ம ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ நீங்கள் இயேசுவுக்கு சொந்தம், அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், அதிகாரம் பெற்றவர்கள். அதை விசுவாசித்து பொல்லாத சாத்தானே என் மேலே என் சரீரத்தின் மேலே உனக்கு அதிகாரமே கிடையாது, நான் இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறேன்னு ஜெபிக்கணும். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிக்குரிய பிரச்சனை போராட்டம், சரீரத்துக்கு விரோதமாக எழும்புகிற போராட்டம், மன சோர்வுகள், டிப்ரெஷன், கலக்கங்கள், பயம், இதெல்லாம் பிசாசினிடத்துலேருந்து வருது. பயம் இருக்கிறதுனால பிசாசு உங்களை தாக்குறான்னு அர்த்தம். பயமாக இருக்குது, தூங்க முடியலன்னா அது பிசாசினிடத்துலேருந்து வரக்கூடிய. நீங்கள் அவனை எதிர்த்து ஜெயிக்கணும். நீங்கள் அப்படியே இடம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பயம்தான் அப்படியே கவலை, அப்படியே ஒரு வேதனையை கொண்டு வந்து டிப்ரெஷனாக மாறிடும். கவலை எப்பவும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற அது கூட ஒரு பிசாசு கொண்டு வருவதுதான். கவலையை கொண்டு வருவான், பயத்தை கொண்டு வருவான், மன சோர்வை கொண்டு வருவான், அப்படியே ஒரு கன்ஃபியூஷன் குழப்பத்தை கொண்டு வருவான். அப்படியே ஒன்றுன்னா கொண்டு வந்து டிப்ரெஷனில் கொண்டு வந்துடுவான். அதுதான் பிசாசுடைய தந்திரம். நீங்கள் ஆரம்பத்தில் எதிர்க்கணும் அவனை. சாத்தானே நான் இயேசுக்கு சொந்தம், நான் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பேன், நீ என்னை பயப்படுத்த முடியாது, எனக்கு மரண பயத்தை கூட நீ கொண்டு வர முடியாது, ஏன்னா மரணத்தை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார். ஆகவே நான் மரித்தா கூட மோட்சத்தில் இருப்பேன்.
நீ என்ன மரணத்தை பயத்தை கொண்டு வர்றது, மரணம் எனக்கு சந்தோஷம், இந்த மாதிரி சொல்லி சாத்தானை மேற்கொள்ளணும். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தணும். அல்லேலூயா. அதனால் இப்போ ஒரு 5 நிமிடம் முதல்ல உங்களுக்காக ஜெபிக்க போகிறீங்க. நீங்கள் தான் ஜெபிக்கணும். இது பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி இயேசு உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோட ஆவில நிரம்பி எனக்கு விரோதமாக எழும்புகிற பிசாசை சாத்தானே உன்னை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு என்னென்ன போராட்டம் இருக்குது அதை சொல்லி எதிர்த்து ஜெபிக்கணும். நீங்கள் ஜெயம் பெறணும். உங்களுடைய சரீரத்துக்காக ஜெபிக்கும்போது நீங்களே உங்களுடைய நெஞ்சில் கை வைத்து கொண்டு என் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை பிசாசே, நான் இயேசுவுக்கு சொந்தம். ஜெபம் பண்ணுங்க. அப்படியே கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலே, பொல்லாத சாத்தானே என் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. நான் இயேசுவுக்கு சொந்தம். இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவன். என் சரீரம் தேவனுடைய ஆலயம். என் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. நீ விலகி போ சாத்தானே. உன்னை விரட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். உன்னை எதிர்த்து நிற்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன். இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினால் உன்னை எதிர்க்கிறேன். சத்துரு விலகுகிறான், பிசாசு ஓடுகிறான். உடைய சரீரத்தை விட்டு அவனுடைய கை எடுக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத சாத்தானே எதிர்க்கிறேன் உன்னை. என் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. என்னை விட்டு உன் கையை எடு பிசாசே என்று உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே என் சரீரத்தின் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. பலவீனப்படுத்துகிற ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். பலவீனப்படுத்துகிற ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். வியாதியை கொண்டு வருகிற ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். என் சரீரத்தை விட்டு உன் கையை எடு இயேசுவின் நாமத்தில். உன்னை விரட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். சாத்தானே நான் இயேசுவுக்கு சொந்தம். என் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. சோர்வின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். பலவீனத்தின் ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். வியாதியை கொண்டு வருகிற ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். உன்னை எதிர்க்கிறேன் பிசாசே. பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன். இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். என்னை விட்டு விலகி போ. உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். என் இயேசு என்னோடு இருக்கிறார். என் இயேசு என்னோடு இருக்கிறார். நீ எனக்குள்ளே பயத்தை கொண்டு வர முடியாது. உன்னை துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். மரண பயத்தை கொண்டு வருகிற ஆவியே இயேசுவின் நாமத்தில் உன்னை விரட்டுகிறேன். மரணத்தை ஜெயித்த இயேசு என்னோடு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். தூக்கத்தை கெடுக்கிற ஆவியே இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். என்னை சோர்ந்து போக பண்ணுகிற சோர்வின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன். என் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அப்படியே உங்களுடைய நெஞ்சில கை வைங்க. பிசாசை பார்த்து சொல்லுங்க, என் சரீரம் தேவனுடைய ஆலயம். எந்த வியாதி பலவீனத்தை எனக்குள்ள வைக்க உனக்கு அதிகாரம் இல்லை. அப்படியே இயேசுவின் நாமத்தினால எதிர்த்து ஜெபிங்க. ஜெபிங்க. சாத்தானே என் சரீரத்தை தொடாது. என் சரீரத்தை தொடாது. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். பொல்லாத பிசாசே உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். என் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. என் சரீரத்தை தொட அதிகாரம் இல்லை. நான் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன். பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவன். ஆண்டவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே உன்னை எதிர்க்கிறேன். நீ என்னை சேதப்படுத்த முடியாது. இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன். நிறைய பேர் இப்ப விடுதலை பெற்றுக்கொண்டு விட்டீர்கள். நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்குள்ள விடுதலை உண்டாயிருக்கிறது. அநேக அசுத்த ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள் விலகி போனது. பயத்தின் ஆவிகள் விலகி போனது.
இப்பொழுது நீங்கள் முழு விடுதலை பெற்றிருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் இரத்தத்தினாலே ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்தபடியாய் நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் நீ யார் யார் ரட்சிக்கப்படலை அவங்க கண் முன்னால் நிறுத்தணும். உங்கள் வீட்டுக்குள்ளே என்னென்ன போராட்டத்தை பிசாசு கொண்டு வர்றான், சமாதானத்தை கெடுக்கிறான், குழப்பத்தை உண்டாக்குகிறான், முறுமுறுப்பு சண்டை வருகிறது, குடும்பத்துக்குள்ள வியாதிகள், போராட்டம், நஷ்டம், இழப்புகள், வறுமை, பண கஷ்டம், இந்த மாதிரி போராட்டங்கள். முதல்ல என்ன செய்யணும்? இந்த ரட்சிப்பை தடை பண்ணுகிற ஆவிகள். உங்கள் கணவர் குடிகாரனா, பிள்ளைகள் கீழ்ப்படியாதவங்களாக இருந்தால் அந்த குடிவெறியின் ஆவி, அந்த கீழ்ப்படியாமையின் ஆவி, அந்த விக்கிரக ஆவி, அதை எதிர்த்து நான் ஜெபிக்கிறேன். எங்கள் வீட்டுக்குள்ள உம்முடைய ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். என் வீடு உமக்கு சொந்த ஆண்டவரே. சாத்தானுக்கு என் வீட்டுக்குள்ளே இடமே கிடையாது. அதை உம்முடைய ரத்தத்துக்குள்ளே என் குடும்பத்தை, வீட்டை ஒப்பு கொடுக்கிறேன். பரிசுத்தப்படுத்தணும். என் கணவரை ஒப்பு கொடுக்கிறேன். என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு வீட்டில் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாலே போதும், குடும்பத்துக்கு விடுதலை வரும். நீங்கள் போதும். நீங்கள் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். நீங்கள் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். கவனிங்க, ஜெபிக்க முன்னால் கணவர் மேலே கசப்பை வச்சுக்கிட்டே ஜெபிக்கக்கூடாது. இந்த மனுஷனால் என் வாழ்க்கையே போச்சு இப்படி சொல்லிக்கிட்டு ஆண்டவரை விடுதலை பண்ண ரட்சின்னா ரட்சிக்க மாட்டார். நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். என் மகனால் எனக்கு பெரிய கேவலம், ஏன் இவன் பிறந்தான், இவன் செத்து போயிருக்கலாம், இப்படி திட்டிக்கிட்டே ஒரு பக்கம் ரட்சி ஆண்டவர்னா ரட்சிக்க மாட்டார். முதல்ல அவங்க வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்கள நேசிக்கணும். நீங்கள் ரட்சிக்கப்பட முன்னால் அப்படி தானே இருந்தீங்க? நீங்களும் ரட்சிக்கப்பட முன்னால் பிசாசாக தானே இருந்தீங்க. உங்களை தானே இப்படி மாற்றிருக்காரு. அப்போ அவங்கள மாற்றுவார். ரட்சிக்கப்படாதவங்க பிசாசுக்குள்ளே இருக்கிறாங்க அந்த கட்டுக்குள்ளே. முதல்ல அவங்கள நேசிக்கணும். நீங்கள் நேசிக்காமல் ஜெபிச்சா மாற மாட்டாங்க. மாமியாருக்காக ஜெபிக்கிறது, மருமகளுக்காக கசப்பை வச்சுக்கிட்டே ஜெபிச்சா அவங்க ரட்சிக்கப்படவும் மாட்டாங்க. அவங்களால வரக்கூடிய பிரச்சனையும் தீராது. முதல்ல மன்னிக்கிற இருதயம் வேணும். ஆண்டவரே, நான் மனப்பூர்வமாக மன்னித்து அவங்கள நேசித்து நான் ஜெபிக்கிறேன். என் கணவரை நான் நேசிக்கிற ஆண்டவரே, அவர் குடிகாரனாக இருந்தாலும் எனக்கு தலையாக நீர் தந்திருக்கிறீர். அவருக்கு நான் கீழ்ப்படிஞ்சு இருப்பேன். அவரை மன்னித்து அவருக்கு ஒரு விடுதலை தாரும். அந்த பிசாசு கட்டில் விடு, அப்படி ஜெபிக்கணும். என் மகனை நீர் தான் எனக்கு இந்த பிள்ளையை தந்தீர். பிசாசு அவனை வஞ்சித்துட்டான். என் மகனுடைய ஆத்மா விலையேற பெற்றது. நீர் சிலுவையில் அவனுக்காக மரித்தீரே. நான் உத்தரவாதம் பண்ணுறேன். என் பிள்ளைக்காக நான் ஜெபிக்கிறேன். அவனை மன்னித்து விடுதலையாக்கும். என் மகள் கீழ்ப்படியாமல் இப்படி நடக்கிறாளே, அவளை இந்த பாவக்கட்டை இந்த விடுதலையாக்கும். நான் ஜெபிக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் உத்தரவாதம் எடுக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிற ஆத்மாக்கள், உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட நீங்கள் உத்தரவாதம் பண்ணி நீங்கள் நின்று பாரம் எடுத்து ஜெபிச்சா உங்கள் குடும்பமே ரட்சிக்கப்படும். அதனால் இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே ஆண்டவர் மாற்றத்தை உண்டாக்க போகிறார். அவனுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். உங்களுடைய குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், ரட்சிப்பை தடை பண்ணுகிற ஆவிகள், வீட்டில் வியாதிக்கு மேலே வியாதினா வியாதியை கொண்டு வருகிற ஆவிகள், நஷ்டம், வருமானத்தில் ஆசீர்வாதம் இல்லை, இழப்புகளை கொண்டு வர்ற ஆவி, உங்கள் குடும்பத்துக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதை எதிர்த்து இயேசுவின் ரத்தத்துக்குள்ள குடும்பத்தை ஒப்பு கொடுத்து பிசாசை எதிர்த்து ஜெபிக்க போகிறீங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய வீட்டை சுத்தம் பண்ணுவார். தூதர்களுக்கு கட்டளை இடுவார். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அந்த அசுத்தாவின் கிரி அழிக்கப்படும். உங்கள் குடும்பத்தார் எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். எல்லாம் வலதுகரம் உயர்த்துங்க. அப்படியே முதல்ல உங்களுடைய குடும்பத்தாரை கண் முன்னால் நிறுத்துங்க. யார் யாருக்காக ஜெபிக்கணும், யாருடைய ரட்சிப்புக்காக விடுதலைக்காக ஜெபிக்கணும், அவங்களை மன்னித்து நேசித்து அன்பு கூர்ந்து அவங்களுக்காக நான் மன்னிக்கிற ஆண்டவரே, நேசிக்கிற ஆண்டவரே, அந்த ஆத்மாவை நேசிக்கிறேன். என் மனைவி கீழ்ப்படியாமல் நடக்கிறா, நான் மன்னிக்கிற ஆண்டவரே, நேசிக்கிறேன், நேசித்து ஜெபிக்கிறேன். அது மாதிரி சொல்லுங்கள். முதல்ல ஆண்டவரே, அவங்கள நான் நேசிக்கிறேன், அவங்கள நான் மன்னிக்கிறேன். நீங்கள் அவங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்களே, அவங்களுக்காக பலியானீரே, அதை நான் விசுவாசிக்கிறேன். இப்போ போராடி ஜெபிக்க போகிறீங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே சாத்தானே உனக்கு அதிகாரம் இல்லை, என் கணவர் மேலே உனக்கு அதிகாரம் இல்லை, என் மனைவி மேலே உனக்கு உரிமை இல்லை, என் பிள்ளைகள் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. எங்கள் குடும்பம் இயேசுவுக்கு சொந்தம்.
இயேசுவின் ரத்தத்தை நான் வீட்டுக்குள்ளே தெளிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சாத்தானை எதிர்த்து ஜெபிக்கிறேன். விக்கிரக ஆவிகளை எதிர்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில். எங்க வீட்டுக்குள்ள பொல்லாத சாத்தானே உனக்கு அதிகாரம் இல்லை. விக்கிரக ஆவிகளுக்கு அதிகாரம் இல்லை. ரட்சிப்பை தடை பண்ணுகிற ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். முறுமுறுப்பின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். சண்டையை உண்டாக்குகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். எங்க வீட்டுக்குள்ள நம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் என் குடும்பம் ரட்சிக்கப்படட்டும். எங்க வீட்டுக்குள்ள எழுப்புதல் உண்டாகட்டும். எங்க குடும்பத்துக்குள்ள கிரியை செய்கிற ஆவிகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத சாத்தானே, எங்க வீட்டுக்குள்ள உனக்கு இடமே இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத சாத்தானை கடிந்து கொள்ளுகிறேன். விக்கிரக ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். முறுமுறுப்பின் ஆவிகளை, பலவீனப்படுத்துகிற ஆவிகளை, வியாதியை கொண்டு வருகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். என் குடும்பத்தை விட்டு விலகு பிசாசே, உன்னை துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். உன்னை எதிர்த்து நிற்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இனிமேல் எங்களுடைய வீட்டுக்குள்ள உனக்கு அதிகாரமே இல்லை. இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். விக்கிரக ஆவியே உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். பொல்லாத பிசாசை, கீழ்ப்படியாமையின் ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். எங்கள் கணவனை, பிள்ளைகளை, மனைவியை வஞ்சிக்கிற ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். எங்களை வீட்டை விட்டு வெளியேறி போய் இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். எங்க வீட்டுக்குள்ள உனக்கு அதிகாரமே இல்லை. அப்படியே கரம் உயர்த்தி, இயேசுவே எங்களுடைய வீட்டை, என் குடும்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய ரத்தம் தெளிக்கிறேன். ஆவியானுடைய வல்லமைகள் ஒப்பு கொடுக்கிறேன். இன்று முதல் எங்களுடைய வீட்டுக்குள்ள நீர் உலாவி வாரும். நீர் ஆளுகை செய்யும். சாத்தானுக்கு இடமில்லை. பொல்லாத ஆவிகளுக்கு இடமில்லை. பாவத்திற்கு இடமில்லை. அசுத்தத்திற்கு இடமில்லை. இயேசுவின் ரத்தத்துகள் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் ரத்தத்துகள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வீடு பரிசுத்தமாக்கப்படட்டும். வீட்டிலே தேவ பிரசன்னம் இருக்கட்டும். இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படியே வலதுகரம் உயர்த்தி பாரத்தோட வீட்டில் யார் ரட்சிக்கப்படலையோ அவங்கள கண் முன்னால் நிறுத்தி, அந்த ஆத்மாவுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவர், அவங்க ரட்சிக்கப்படட்டும். அவங்களுக்காக நீ ரத்தம் சிந்தி நீர், அவங்க நரகத்துக்கு போயிடக்கூடாது. இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும். என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும். என் மனைவி ரட்சிக்கப்படணும். என் மாமியார் ரட்சிக்கப்படணும். என் மருமகள் ரட்சிக்கப்படணும். என் கணவர், என் மனைவி, பிள்ளைகள், எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அவங்கள தொடுங்க ஆண்டவர், அவங்கள ரட்சிங்க ஆண்டவர். அவருடைய மனக்கண் திறக்கப்படட்டும். ரட்சிப்பின் அனுபவத்தை தாங்க. நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னீரே. என் குடும்பமே ரட்சிக்கப்படுவதாக. அவளை தொடுவீராக. ரட்சித்தை சாட்சியாய் மாற்றும். சாட்சியாய் மாற்றும். ரட்சித்தை சாட்சியாய் மாற்றும். ஆண்டவர் என் குடும்பத்தை ரட்சிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என் கணவரை ரட்சிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளை ரட்சிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என் மனைவியை ரட்சிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். சாட்சியாய் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் ஜெபம் கேட்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளை ஆயிட்டா எந்த மந்திரவாதமும் உங்களுக்கு விரோதமாய் பலிக்காது. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் கூட தங்காது. ஆமென். அப்போ நீங்கள் சொல்லணும், நாங்கள் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். எங்கள் குடும்பத்தின் மேல் இருக்க சாப கட்டுகள் இயேசுவின் இரத்தத்தினாலே அறுக்கப்பட்டு போகட்டும். கலாத்தியர் 3:13 இயேசு சிலுவையிலே நமக்காய் சாபமானார். ஆண்டவரே, எங்களுக்காய் சாபமானதுனால எல்லா சாப கட்டுகளை அறுக்கிறோம். நான் என் குடும்பத்தின் மேல் இருக்க சாப கட்டை நான் அறுக்கிறேன். இந்த சாபத்தில் அசுத்த ஆவிகள், பில்லு சொன்னிய மந்திர வல்லமைகள் அவள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும். எல்லா வலதுகிற மொய்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எனக்காக சிலுவையிலே சாபமானீர்.
என் குடும்பத்திற்காக சாபமானீர். உம்முடைய இரத்தத்தினாலே சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். என் குடும்பத்தை தொடர்ந்து வருகிற சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும். என் குடும்பத்தை தொடர்ந்து வருகிற சாப கட்டுகள் இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையினாலே அறுக்கப்படட்டும். இந்த சாப கட்டுகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. என் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புகிற மந்திரவாத வல்லமை அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். பில்லிசோனிய வல்லமை அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். சாபத்திலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் ஓடுவதாக. அதை துரத்துகிற இயேசுவின் நாமத்தில் எல்லா சாப கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. மந்திரவாத வல்லமைகள் இயேசுவின் இரத்தத்தினால் அழிக்கப்படுவதாக. அவைகள் நிர்மலமாகி போகட்டும். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில். நீங்க அப்படி ஜெபிக்கும் போது நிறைய குடும்பத்தில் சாப கட்டுகள் அறுக்கப்பட்டு விட்டார். இனிமேல் அந்த ஒரு மாற்றத்தை உங்க வீட்டுக்குள்ள பார்ப்பீங்க. அல்லேலூயா. மந்திரவாதத்தின் வல்லமைகள் உடைக்கப்பட்டு போனார். இனி அது உங்க வீட்டுக்குள்ள செயல்படாது. அல்லேலூயா. அதை நீங்க தினந்தோறும் ஜெபித்து உங்க வீட்டை தேவ பிரசன்னம் இருக்க காத்துக்கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. சரி, அடுத்தபடியா இப்போ உங்களுக்காக ஜெபித்தோம், நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபித்தோம். அடுத்தபடியாய் நம்மோடு நெருங்கி பழகிறவங்க, அந்த ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும். பக்கத்து வீட்டார், எதிர் வீட்டார், தெருவில் உள்ளவங்க, நீங்கள் படித்து கொண்டிருந்த கூட படிக்கிறவங்க, வேலை செய்து கொண்டிருந்த கூட வேலை பார்க்குறவங்க, உங்களோட பழகிறவங்க, யாரும் டெய்லி சந்திப்பீங்க. சிலர் ஒரு கடைக்கு போய் ஜாமாங்கன்னா தினம் அவங்கள பார்ப்பீங்க. சிலர் வீட்டுக்கே கீரை கொண்டு வருவாங்க, காய்கறி கொண்டு வந்தால் டெய்லி மீட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஆத்மாக்கள் டெய்லி நீங்கள் சந்திக்கிற பழகுகிற அந்த ஆத்மாக்கள் அவங்க ரட்சிக்கப்படணும். அப்போ அந்த ரட்சிப்பை தடை பண்ணுகிற ஆவிகளை கடிந்து கொண்டு இந்த ஆத்மாக்கள்லாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஜெபிக்க போகிறீங்க. அப்படி நீங்களே உங்கள் கண் முன்னால் அவங்கள நிறுத்தி, உங்கள் கிராமமாக இருக்கலாம், சில ஊழியத்தை நீங்கள் செய்து கொண்டே இருக்கலாம், ஆத்மாக்களை சந்தித்து அவங்களுக்காக அப்படி ஜெபிக்க போகிறோம். எல்லாம் வலதுகரம் வைத்துங்க, கண்களை மூடி அவங்கள கண் முன்னால் நிறுத்துங்க, அவங்களுக்காக ஜெபிங்க. குறிப்பாக கருத்தாக ஜெபிங்க. ஆண்டவரே, என் எதிர் வீட்டு அந்த குடும்பம், எங்கள் பக்கத்து வீட்டு குடும்பம், இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கடவுளை நம்பாதவங்க, என்னுடைய மேல் அதிகாரி, என்னுடைய எஜமான், அதனுடைய வேலைக்காரங்க, நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, அவங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மளிகை கடைக்காரருக்காக ஜெபிக்கிறேன், அந்த காய்கறி கொண்டு வர ஆளுக்காக ஜெபிக்கிறேன், நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. அவங்களுக்காக கருத்தா ஜெபிங்க. இந்த ரட்சிப்பை தடை பண்ணுகிற ஆவியை கடிந்து கொள்ளுகிறோம். அவங்களுடைய இரத்தத்துகளை ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும், அவருடைய மனக்கண் திறக்கப்படணும், அவர்களுக்குமே வெளிப்படுத்தணும், அவங்க இயேசுவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், அந்த குடும்பமே ரட்சிக்கப்படணும், உங்களுடைய சமாதானத்தை அவங்க பெற்றுக்கொள்ளணும். நான் வேலை பார்க்கிற இடத்துல எழுப்புதல் வரணும், நான் படிக்கிற இடத்துல ஒரு எழுப்புதல் வரணும், எனக்கு படித்து கொடுக்கிற டீச்சர் ரட்சிக்கப்படணும், எங்களுடைய பிரின்சிபால் ரட்சிக்கப்படணும், என் கூட படிக்கிறவங்க ரட்சிக்கப்படணும். அந்த கேம்பஸில் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். ரட்சிப்பை தடை பண்ணுகிற ஆவிகள் விலகுவதாக. ரட்சிப்பை தடை பண்ணுகிற விக்கிரக ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். மனக்கண்களை குருடாக்குகிற சாத்தானை கடிந்து கொள்ளுகிறேன். மயக்கத்தை கொண்டு வருகிற பிசாசின் மயக்கம் மாறுவதாக. சாத்தானுடைய கண்ணிகள் தெரிபடுவதாக. இந்த ஆத்மா ரட்சிக்கப்படும் ஆண்டவரே, இந்த ஆத்மா ரட்சிக்கப்படும் ஆண்டவரே, என் சிநேகிதன் ரட்சிக்கப்படும் ஆண்டவரே, என் ஃப்ரெண்டு ரட்சிக்கப்படும் ஆண்டவரே, எங்க சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்களை தொடுவீராக. உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே. ரட்சிப்பை தடை பண்ணுகிற ஆவிகள் விலகட்டும், அவங்களை ரட்சியும். இயேசுவின் நாமத்தில் அவங்க ரட்சிக்கப்படட்டும், விடுதலை அடையட்டும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். நீர் அவளை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னை சுற்றிலும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். இப்போ அடுத்தபடியாய்
உங்களுடைய சபைக்காக ஜெபிக்கணும். எல்லாருமே ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருப்பாங்க, அல்ல ஒரு போதகர் இருப்பார், அல்ல சபை ஊழியர் இருப்பார். சர்ச்சுக்கு போகாதவங்களே இருக்கக்கூடாது. விசுவாசின்னா கட்டாயம் கிறிஸ்தவனாக சர்ச்சுக்கு போகணும். அது சபை ஆண்டவர் ஏற்படுத்தின இரத்த சிந்தி சம்பாதித்தது. சபையை பற்றி ஆண்டு சொல்லும்போது அப்போஸ்தலர் 20:28 அவர் இரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை, பரிசுத்தாவினால் உண்டாக்கப்பட்ட சபை. அப்போ உங்கள் சர்ச்சு அல்ல எழுப்புதல் வரணும், ஆதி திருச்சபை போல மாறணும். உங்கள் பாஸ்டரை, ஊழியரை, போதகரை, பிஷப்பை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அவங்கள வல்லமை ஆண்டவர் பயன்படுத்தணும். உங்களுடைய சபை மூப்பன்மார்களை கர்த்தர் தொடணும். எல்லாருக்குள்ள ஒருமனம் காணப்படணும். உங்களுடைய சபைக்குள்ள என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்கள் சபைக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். சபையில் சில சமயம் குழப்பத்தை உண்டாக்குற ஆவிக்கரியை செய்யும், பிரிவினை உண்டாக்குற ஆவிக்கரியை செய்யும். குற்றப்படுத்துகிற பாஸ்டரையே குற்றப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க சில. அது ஒரு ஆவி. யாரை பார்த்தாலும் இது சரியில்லை, அது சரியில்லை, அது இல்லை, குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற ஆவி. அது பிசாசு அந்த சபைக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கும். ஆசீர்வாதத்தை தடுக்கிற ஆவிகள், எதிர்ப்பை உண்டாக்குகிற ஆவிகள், ஒருவேளை சபை வளரக்கூடாதபடி எதிர்ப்புகள், அது மாதிரிலாம் அந்த என்ன போராட்டம் இருக்குது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் அந்த ஆவியை எதிர்த்து எங்களுடைய சபையை ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். ஆதி திருச்சபை போல் எங்களுடைய சபை மாறணும். எங்களுடைய சபை வளர்ந்து பெருகணும். எங்கள் சபைக்குள்ளே ஜெப ஆவி ஊற்றப்படணும். எங்கள் சபையில் எல்லோரும் ஊழியம் செய்யணும். சபையெல்லாம் வளர்ந்து பெருகணும். அது மாதிரி நீங்கள் கண்முன்னால் நிறுத்தி வேதத்தில் சொல்லப்பட்டபடி உங்களுடைய சபை மாறணும்னு சொல்லி கருத்தாக ஜெபிக்க போகிறீங்க. எல்லாம் வலதுகரம் உயர்த்துங்க. நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்களோ அந்த சபையை கண்முன்னால் நிறுத்தி முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல சபைக்காக ஸ்தோத்திரம், நல்ல போதகருக்காய் மேய்ப்பருக்காக ஸ்தோத்திரம், பிஷப்புக்காக ஸ்தோத்திரம், எங்களுடைய சபை ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம், சபை மூப்பன்மார்களுக்காய் ஸ்தோத்திரம், எங்களை சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம், சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், பெண்கள் ஊழியம், சுவிசேஷ ஊழியம், எல்லாவற்றிற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய சபையினுடைய போதகரை ஆசீர்வதியும், எங்களுடைய பாஸ்டரை ஆசீர்வதியும், அவளை பலப்படுத்தும், நல்ல சுகபலனை தாரும், வல்லமையினால் நிரப்பும், ஆவியானவர் பயன்படுத்தும், அவரை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்யும், பெரிய காரியத்தை செய்யும். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், பாஸ்டருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும், குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, பிஷப்பை ஆசீர்வதியும், அவளை பாதுகாத்து கொள்ளும். எங்களுடைய சபை டீக்கன்மார்களை ஆசீர்வதியும், எங்களுடைய சபைக்கு உள்ள நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும். எங்களுடைய சபைக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் எதிர்க்கிறேன். முறுமுறுப்பின் ஆவிகளை எதிர்க்கிறேன். ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகளை எதிர்க்கிறேன். பிரிவினை உண்டாக்குகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறேன். குற்றம் சொல்லுகிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறேன். சபைக்குள்ளே பிரிவினை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நான் எதிர்க்கிறேன். சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை நான் எதிர்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய திருச்சபைக்கு விரோதமாக எழும்புகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்படுவதாக. எங்களுடைய சபைக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறமாய் போவதாக. ஆவில நிரம்பி ஜெபிங்க, ஆவில நிரம்பி ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத ஆவிகளை துரத்துகிறேன், பொல்லாத ஆவிகளை விரட்டுகிறேன். எங்களுடைய சபைக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள், சபை வளர்ச்சியை தடுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கண்டிந்து கொள்ளுகிறேன். எதிர்ப்பின் ஆவிகளை கண்டிந்து கொள்ளுகிறேன். மந்த நிலைமை கொண்டு வருகிற ஆவிகளை கண்டிந்து கொள்ளுகிறேன். எங்களுடைய சபை ஆதி திருச்சபை போல மாறுவதாக. சபைக்குள்ள எழுப்புதல் உண்டாவதாக. எங்களுடைய சபை வளர்ந்து பெருகுவதாக. உம்முடைய ரத்தத்தை சபைக்குள்ளே தெளிக்கிறோம், தெளிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் சபைக்குள்ளே இறங்குவீராக. சாத்தானுடைய வல்லமை அழிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய சபைக்குள்ளே ஜெப ஆவியை ஊற்றுவீராக. எல்லாரையும் ஜெபிக்கிறவளாய் மாற்றுவீராக. எங்களுடைய சபை ஊழியம் செய்கிற சபையாய் மாற்றுவீராக. ஆத்ம ஆதாயம் செய்ய எல்லாரையும் எழுப்புவீராக, எழுப்புவீராக. எங்களுடைய சபைக்கு திரளான ஆத்மாக்களை தாரும் ஆண்டவரே. எங்கள் சபையை பெருக பண்ணுவீராக.
எங்களுடைய சபையை பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே எங்க சபைக்கு விரோதமாக எழும்புகிற விக்கிரக ஆவிகள், பொறாமையின் ஆவிகள் அழிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, அடுத்ததாக உங்க கிராமம். நீங்க எந்த கிராமத்தில் இருக்கிறீங்க? ஒருவேளை உங்களுடைய பட்டணத்தில் இருந்தால் உங்களுடைய பட்டணம், மதுரையிலேருந்தா மதுரை, சென்னையிலேருந்தா சென்னை, பெங்களூர்லேருந்தா பெங்களூர், மைசூர்னா மைசூர். எந்த கிராமத்தில் இருக்கீங்க, எந்த பட்டணத்தில் இருக்கிறீங்க, அதுக்காக ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இருக்கிற கிராமத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நீங்கள் இருக்கிற பட்டணத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதுதான் தெய்வ சித்தம். ஆனால் அந்த ரட்சிப்பை தடை பண்ணுகிற ஆவிகள் கிரியை செய்யும். அங்கே என்ன சாத்தானுடைய அரண் இருக்குது, என்ன அந்த விக்கிரக அரண் இருக்கிறது, ஜனங்க எதை நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க, எங்கே பிசாசு எப்படி அவங்களை ஏமாற்றி வச்சிருக்கிறான், அந்த ஆவிகளை எதிர்த்து ஜெபிக்க போகிறோம். இயேசுடைய ரத்தத்தை நான் விசுவாசத்தோடு தெளித்து ஜெபிக்கிறேன். இந்த ஆவியை நான் இயேசுவின் நாமத்தினால எதிர்க்கிறேன். ஏன்னா இது என் ஜனங்களை வஞ்சித்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர், இவ்வளோ ஆத்மா, இந்த ஆத்மாலாம் ரட்சிக்கப்படணும். இதை தடுக்கிறதே இந்த ஆவி தான். அதை எதிர்த்து நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய ரத்தத்தை தெளித்து என் கிராமமே ரட்சிக்கப்படணும். அவங்க தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்க முகம் தெரிஞ்ச இவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க ரட்சிக்கப்படட்டும், அப்படி ஜெபிக்கணும். பட்டணமே ரட்சிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கிராமம் அல்லது பட்டணத்திற்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாம் வலதுகரம் உயர்த்தி அப்படியே உங்களுடைய கண் முன்னால் உங்களுடைய கிராமத்தை நிறுத்துங்க, பட்டணத்தை நிறுத்துங்க, உங்கள் ஏரியாவை நிறுத்துங்க. பெங்களூர்லேருந்து வந்திருந்தால் எந்த ஏரியா, சிவாஜி நகர் ஏரியாவா, அது மாதிரி எந்தெந்த ஏரியா, அந்த மாதிரி ஏரியாவை, மெட்ராஸ்லேருந்து வந்திருந்தால் அந்த ஏரியாவை நிறுத்துங்க. புரசவாக்கமா அல்லது வடபழனியா அல்லது அடையாரா, அந்தந்த ஏரியா. ஒரு கிராமம்னா முழு கிராமம். அப்படியே இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். அந்த விக்கிரக ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறேன். என் ஜனத்தை வஞ்சிக்கிற ஆவிகளை விரட்டுகிறேன். என் ஜனங்களை வஞ்சிக்கிற சாத்தானே, உன்னை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். எங்கள் தெருவில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். எங்கள் கிராமத்தில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். எங்கள் பட்டணத்தில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். பொல்லாத அந்த விக்கிரக ஆவிகளை எதிர்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன். உன்னை விரட்டுகிறேன் பிசாசே. என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவீர்கள் என்று இயேசு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். உன்னை துரத்துகிறேன் பிசாசே. எங்களுடைய கிராமத்தை விட்டு நீ வெளியேறி போ. எங்களுடைய பட்டணத்தை விட்டு நீ வெளியேறி போ. இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். அந்த சாத்தானுடைய அரண் நிர்மூலமாகட்டும். இயேசுடைய ரத்தத்தை அங்கே தெளிக்கிறேன். இப்பொழுது அந்த சாத்தானுடைய அரண் நிர்மூலமாவதாக. தேவ அக்கினி இறங்குவதாக. கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தாகோன் விழுந்து நொறுங்கினரை போல சாத்தானுடைய வல்லமை நொறுங்கி போவதாக. பொல்லாத ஆவியனுடைய வல்லமை நொறுங்கி போவதாக. விக்கிரக ஆவியனுடைய வல்லமை நொறுங்கி போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினாலே பொல்லாத ஆவியவனை விரட்டுகிறோம். இப்போ இவருடைய கிராமத்தை விட்டு வெளியேறிப்போ, இவருடைய பட்டணத்தை விட்டு வெளியேறிப்போ. எங்க கிராமம் இயேசுவுக்கு சொந்தம். எங்க கிராமத்தில் இருக்கிற அத்தனை ஆத்மாக்களும் இயேசுவுக்கு சொந்தம். இயேசு இந்த ஆத்மாக்களுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். எங்கள் பட்டணத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களுக்காக இயேசு சிலுவை சுமந்திருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படுவதாக. எங்கள் கிராமத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களாக. எங்கள் பட்டணத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்களாக. அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்ளுவார்களாக. அவருடைய வீடுகளுக்குள்ளே நீர் கடந்து செல்லுவீராக. உம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே இவருடைய கிராமமே ரட்சிக்கப்படுவதாக. எல்லா வீடுகளுக்குள்ளும் இயேசு கடந்து செல்லுவீராக. அந்த சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. அந்த விக்கிரக ஆவிகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். ரட்சிப்பை தடை பண்ணுகிற ஆவிகளை கடிந்து கொள்ளுகிறோம். குறி சொல்லுகிற ஆவியனுடைய வாய் கட்டப்படுவதாக. இனிமேல் எங்கள் கிராமத்தில் ஒருவரும் குறி சொல்லக்கூடாது.
இயேசுவின் நாமத்தில் அந்த ஆவியை கட்டுகிறேன் இப்பொழுது. அதனுடைய நாவு கட்டப்படுவதாக. அந்த கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படட்டும். ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். அசுத்தாவின் கிரியை அழிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கிராமமே ரட்சிக்கப்படுகிறது, பட்டணமே ரட்சிக்கப்படுகிறது. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அடுத்தபடியாய் உங்கள் மாவட்டத்துக்காக ஜெபிக்கணும். நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறீங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, நீங்கள் கண் முன்னால் நிறுத்தி மாவட்டம்னு வரும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர், கலெக்டர், எஸ்பி, காவல்துறை அதிகாரி, நீதிமன்றம், நீதிபதிகள், அவங்கள அதிகாரத்தில் இருக்கிற எல்லாருக்காக ஜெபிக்கணும். கலெக்டர், எஸ்பி, காவல்துறை அதிகாரிகள், நீதித்துறை, நீதிமன்றம், அந்த ஜட்ஜுமார் யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது, நேர்மையாக தீர்ப்பு சொல்லணும், நீதிமன்றத்தில் கர்த்தர் குறித்த பயம் காணப்படணும். அது மாதிரிலாம் ஜெபிக்கணும். அந்த முழு மாவட்டத்தில் இயேசுவின் இரத்தத்தை தெளித்து முதல்ல சாத்தானுடைய அரண்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது உங்கள் மாவட்டத்தில், எங்கெங்கெல்லாம் ஜனங்க ஓடுறாங்க, பிசாசு எங்கெங்கெல்லாம் இழுக்குது, அதை கண்முன்னால் நிறுத்தி ஆண்டவரே அந்த இடத்துல இயேசுவின் இரத்தத்தை நான் தெளிக்கிறேன். என் மாவட்டம் முழுவதிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கட்டும். இயேசுடைய இரத்தத்தை தெளித்து அந்த சாத்தானுடைய அரண் அழியட்டன்னு ஜெபிக்கிறேன். எங்கள் மாவட்டத்தில் கிரியை செய்கிற பலவானை கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். அந்த சாத்தானுடைய கிரியைகளை அதட்டி நான் அதை எதிர்த்து அப்புறப்படுத்துகிறேன். அப்படி எதிர்த்து ஜெபிக்கணும். உங்கள் மாவட்டத்தில் சில சமயம் குடிவெறியின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி அதிகம் கிரியை செய்யலாம். அதை எதிர்த்து ஜெபிங்க. சிறு கை குழந்தைகளை, பெண் குழந்தைகளை கொல்லுகிற அந்த பழக்கம் சில மாவட்டத்தில் அதிகமாக இருக்குது. தருமபுரி, நாமக்கல் மாவட்டம், அது மாதிரி சில மாவட்டங்களில் அதுலேருந்து வந்தவங்க அந்த சாபம் எங்களுடைய மாவட்டத்தை விட்டு விலகட்டும். நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். அந்த மாதிரி இந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை அதை சொல்லி ஜெபிக்கணும். அந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லா சபைக்காக ஜெபி. அந்த மாவட்டத்தில் அத்தனை சபைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா சபையிலும் எழுப்புதல் வரட்டும், சபை வளரட்டும், அதுக்காக ஜெபிக்கணும். அந்த மாவட்டம் முழுவதும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அப்புறம் கலெக்டர், தாசில்தார்கள், அரசாங்க அதிகாரிகள் எல்லாருக்காக ஜெபிக்கணும். ஆமென். ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் வலதுகரம் வைத்துங்க. உங்கள் மாவட்டம் கண் முன்னால் நிறுத்துங்க. பேரை சொல்லுங்கள். ஆண்டவரே, தூத்துக்குடி மாவட்டத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் மாவட்டம் முழுவதில் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன். நம்முடைய மாவட்டம் முழுவதில், எங்கள் மாவட்டம் முழுவதும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும். சாத்தானுடைய அரண்கள் நிர்மூலமாகட்டும். அந்த விக்கிரக வல்லமைகள் அழியட்டும். என் ஜனத்தை ஏமாற்றுகிற பிசாசின் கிரியைகள் அழியட்டும். ஜோமனுங்க, ஜோமனுங்க. அந்த வஞ்சிக்கிற ஆவியின் வல்லமை அழியட்டும். பிசாசை துரத்துகிறேன். நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி இயேசுவின் ரத்தத்தை தெளித்து பொல்லாத ஆவியை நான் விரட்டுகிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க. இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். ஏமாற்றுகிற ஆவிகள், வஞ்சிக்கிற ஆவிகள் என் மாவட்டத்தை விட்டு ஓடுவதாக. அதை துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். வஞ்சிக்கிற, ஏமாற்றுகிற ஆவிகளை விரட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில். எங்க மாவட்டம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை நான் தெளிக்கிறேன். இந்த ஆற்றங்கரையிலே உம்முடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். இந்த மலையிலே உம்முடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். இந்த கடற்கரையிலே உம்முடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். சாத்தானுடைய அரண்கள் நிர்மூலமாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுடைய வல்லமைகள் நிர்மூலமாவதாக. சாத்தானுடைய வல்லமை அழிவதாக. இந்த ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேன். அந்த பொல்லாத ஆவிகளை எங்களுடைய மாவட்டத்தை விட்டு விரட்டுகிறேன். எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் மாவட்டத்தில் எல்லா சபைகளிலும் எழுப்புதல் உண்டாகட்டும். எல்லா பாஸ்டர்மார்களை ஆசீர்வதியும். எல்லா போதகர்களை ஆசீர்வதியும். எல்லா சபைக்குள்ள ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எல்லா சபைகளும் ஆதி திருச்சபை போல மாறட்டும். எல்லா சபையிலும் எழுப்புதல் உண்டாகட்டும். சபைகளுக்குள்ள அக்னியை போடுவீராக. ஆவியானவரை ஊற்றுவீராக. எங்க மாவட்டத்தில் எழுப்புதல் உண்டாவதாக. ஜெப ஆவியை ஊற்றுவீராக. ஆத்ம பாரத்தை விசுவாசிகளுக்குள்ளே கொடுப்பீராக.
இவருடைய மாவட்டமே மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். மாவட்டமே ரட்சிக்கப்படட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும். இவருடைய மாவட்டத்தை ஆசீர்வதி ஆண்டவரே. சொல்லுங்க, மாவட்டத்தை ஆசீர்வதி. எல்லாம் வலதுகரம் உயர்த்தி எங்களுடைய மாவட்ட ஆட்சித் தலைவர் கலெக்டர் மேலே நீர் ஆளுகை செய்யும். தாசில்தார்களை ஆசீர்வதியும். எஸ்பி காவல்துறை அதிகாரிகளை ஆசீர்வதியும். அவங்க மேலே நீர் ஆளுகை செய்யும். எஸ்பி ஆபீஸில் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கட்டும். எல்லா நீதிமன்றங்கள் நம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா நீதிபதிகளும் ரட்சிக்கப்படட்டும். எல்லா வக்கீல்மார்கள் ரட்சிக்கப்படட்டும். நீதியாய் தீர்ப்பு சொல்லட்டும். பணத்துக்காக யாரும் தீர்ப்பு சொல்லக்கூடாது. லஞ்சம் வாங்கி கொண்டு தீர்ப்பு சொல்லக்கூடாது. நீதிபதிகள் மத்தியிலே ஒரு மாற்றம் வருவதாக. வக்கீல்கள் மத்தியிலே மாற்றம் வருவதாக. நீதித்துறையிலே எழுப்புதல் உண்டாவதாக. பொல்லாத சாத்தானை கடிந்து கொள்ளுகிறேன். நீதித்துறையில் லஞ்சத்தை கொண்டு வருகிற அசுத்தாவி இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். காவல்துறைக்குள்ள லஞ்சத்தை கொண்டு வருகிற அசுத்தாவியை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். எங்களுடைய மாவட்ட நிர்வாகத்தில் நம்முடைய ஆளுகை இருப்பதாக. எல்லா அரசாங்க அதிகாரிகள் மீது ஆளுகை இருப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய மாவட்டத்தில் தேவனுடைய ராஜ்யம் வருவதாக. தேவனுடைய ராஜ்யம் வருவதாக. நல்ல மழையை கொடுப்பீராக. நீர் ஆதாரங்களை ஆசீர்வதிப்பீராக. நிலங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல வேலை வாய்ப்புகளை உண்டாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய மாவட்டம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்படட்டும். எழுப்புதல் உண்டாகட்டும். தீமைகளை அப்புறப்படுத்துவீராக. ஜாதி பெருமைகளை அப்புறப்படுத்துவீராக. ஆண்டவரே, எந்த சண்டைகளை பிரிவினைகளை வராதபடி ஜனங்களுக்குள்ள அன்பு ஐக்கியம் உண்டாவதாக. ஒரு மனம் உண்டாவதாக. உடைய மாவட்டம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியா மாநிலத்திற்காக ஜெபிக்க போகிறோம். கர்நாடகா மாநிலத்திலிருந்து வந்தவங்க உங்கள் கர்நாடகா மாநிலத்துக்காக ஜெபிக்கணும். ஆந்திராவிலேருந்து வந்தவங்க ஆந்திர மாநிலத்துக்காக ஜெபிக்கணும். கேரளாவிலேருந்து வந்தவங்க கேரளா மாநிலத்துக்கு ஜெபிக்கணும். தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க தமிழ்நாட்டுக்காக. முதல்ல உங்கள் மாநிலத்தை கண் முன்னால் நிறுத்தி, எங்கள் மாநிலம் முழுவதும் ஒரு எழுப்புதல் வரணும். ஆண்டவரே, சபைகளில் ஆவியானவர் ஊற்றப்படணும். எல்லா சபைகளில் எல்லா பாஸ்டர்மார்களுக்காக ஜெபிக்கணும். எல்லா சபைக்கு, சிஎஸ்ஐ, கேத்தலிக்கு, அசம்பிளிஸ் ஆஃப் காட், மாரநாதா சர்ச்சு, பெந்தெகோஸ்தே சபைகள், இண்டிபெண்டன்ட் சபைகள், எந்த சபையாக இருக்கட்டும், எல்லாத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். உங்கள் மாநிலத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். அதற்காக ஜெபிக்கணும். அது மாத்திரம் உங்களுடைய மாநிலத்தில் உள்ள ஊழியர்கள், தேவ ஊழியர்கள், ஊழியங்கள், எந்தெந்த ஊழியக்காரங்க பேர் தெரியும், எந்தெந்த ஊழியம் தெரியும், அதெல்லாம் சொல்லி அந்த ஊழியர்களுக்கு, அந்த ஊழியங்களுக்கு அவங்கள ஆசீர்வதிக்கிறோம், அவங்கள பரிசுத்தப்படுத்தும், காத்துக்கொள்ளும், பயன்படுத்தும்னு ஜெபிக்கணும். சபைகளுக்காக ஜெபிக்கணும். ஊழியக்காரர்கள் ஊழியங்களுக்காக ஜெபிக்கணும். எங்கள் மாநிலம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யம் வரட்டும். எல்லா ஆத்மாக்கள் உம்முடையதுன்னு அப்படி ஜெபிக்கணும். ரெண்டாவது, ஊழியர்கள் ஊழியங்கள் அவங்கள கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதித்து பயன்படுத்தணும். அப்புறம் சாத்தானுடைய அரண்கள் நிர்மூலமாக ஆண்டவுடைய அக்னி போடப்பட, அப்புறம் ஆவியான ஒரு ஊற்றப்பட, எழுப்புதல் உண்டாக, அதுக்கப்புறம் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட, எல்லா ஆத்மா ரட்சிக்கப்படணும். அவங்க மந்தைக்குள்ளே வரணும், உண்மை அறிந்து கொள்ளணும் கருத்து, அதுக்காக ஜெபிக்கணும். அதன் பிறகு ஆளுகிற தலைவர்கள் அவங்களுக்காக ஜெபிக்கணும். கடைசியாக அந்த மாநிலத்தை ஆசீர்வதித்து ஜெபிக்கணும். அவங்கவுங்க மாநிலத்துக்கு அப்போ ஜெபிக்க போகிறோம். ஒரு 5 நிமிடம் எல்லாம் வலதுகரம் வைத்துங்க, கண்களே மூடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் முன்னால் உங்கள் மாநிலத்தை நிறுத்துங்க. ஆண்டவரே, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தோமாவை அனுப்பி கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். மிஷனரிகளை எழுப்பினதற்காய் ஸ்தோத்திரம். ஊழியர்களை எழுப்பினதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மாநிலத்தையே நீ நேசிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா சபைகளுக்காக ஸ்தோத்திரம். சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். சபைகளில் ஆவியானோர் ஊற்றப்படட்டும். பின்மாறி காலத்தை மழைக்காக ஜெபிக்கிறோம். சபைகளில் ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எல்லா பாஸ்டர்மார்களை ஆசீர்வதியும். எல்லா பாஸ்டர்மார்களையும் பலப்படுத்தும்.
எல்லா பாஸ்டர்மார்களை ஒன்றாக இணைத்தருளும். எல்லா பாஸ்டர்மார்களை ஆசீர்வதியும். சபைகளுக்குள்ள அக்னி போடுவீராக. பரிசுத்தாவின் அக்னியை போடுவீராக. எழுப்புதல் உண்டாவதாக. எல்லா சபைகளுக்குள்ள எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. எல்லா சபைகளுக்குள்ள ஆவியானவர் ஊற்றப்படட்டும். எல்லா சபைகளும் ஜபாவியை ஊற்றுவீராக. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவீராக. சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாரத்தை கொடுப்பீராக. சபைகள் ஆதி திருச்சபை போல மாறுவதாக. உம்முடைய அக்னியை போடும் ஆண்டவரே. எழுப்புதல் உண்டாகட்டும் ஐயா. சாத்தானுடைய அரண்கள் நிர்மூலமாகட்டும். சாத்தானுடைய அரண்கள் அழியட்டும். உம்முடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். பிசாசனுடைய அரண்கள் நிர்மூலமாவதாக. உம்முடைய அக்னி இறங்கி அவர்களை சுட்டரிப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே தேவ அக்னி இறங்குவதாக. சாத்தானுடைய வல்லமை அழிவதாக. கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. எங்க மாநிலத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படும் ஆண்டவரே. ஆண்டவரே, செல்வந்தர்களை ரட்சியும், ஏழைகளை ரட்சியும், தொழில் அதிபர்களை ரட்சியும், தொழிலாளிகளை ரட்சியும் ஆண்டவரே. வாலிபர்களை ரட்சிப்பீராக. சிறு பிள்ளைகளை ரட்சிப்பீராக ஆண்டவரே. எல்லா ஆத்மாக்களும் உம்முடையது. எல்லாருக்காக ரத்தம் சிந்தினீரே. பிரபலமானவர்களை ரட்சிப்பீராக ஆண்டவரே. எங்களுடைய மாநிலத்தில் இருக்கிற நீதிமன்றங்களுக்காக ஜெபிக்கிறோம். உயர் நீதிமன்றத்தில் நம்முடைய ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம். நீதிபதிகள் மீது நீர் ஆளுகை செய்யும். பரிசுத்தப்படுத்துவீராக. நீதித்துறையை பரிசுத்தப்படுத்துவீராக. காவல்துறைக்காக ஜெபிக்கிறோம். உயர் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். காவல்துறையில நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. பண ஆசையை எடுத்து போடுவீராக. அவளை ஆசீர்வதிப்பீராக. அவர்களை ரட்சிப்பீராக. அவர்கள் மூலமாய் மாநிலத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவீராக. உம்முடைய வல்லமை இங்கு வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அரசியல்வாதிகளுக்காக ஜெபிக்கிறோம். முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம். மந்திரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா எம்எல்ஏக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜெபிங்க வாய் திறந்து நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. அவங்களை எல்லாம் தொடுங்க. அவங்களெல்லாம் ரட்சிங்க. அவங்களுக்கு எல்லாமே வெளிப்படுத்துங்க. அவங்களை ஆண்டவரை பரிசுத்தம் உள்ளவளாய் மாற்றுங்க. உண்மை உள்ளவளாய் மாற்றுங்க. நேர்மை உள்ளவளாய் மாற்றுங்க. பண ஆசைக்கு இடம் கொடுக்காதபடி மாற்றுங்க. லஞ்சம் வாங்காதபடி மாற்றுங்க. ஊழல் செய்யாதபடி மாற்றுங்க. ஒரு பரிசுத்தம் வரட்டும் இயேசுவின் நாமத்தில். எங்களுடைய மாநிலம் முழுவதிலும் ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. எழுப்புதல் உண்டாவதாக. பின்மாறி காலத்தை மழைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மாநிலத்தில் இருக்கிற எல்லா ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவளை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. எங்களுடைய மாநிலம் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லாரும் வலதுகர முயற்சி. எங்களுடைய மாநிலத்தில் ஆண்டவரே நல்ல மழையை கட்டளையிடும். நிலங்களை ஆசீர்வதியும். நீர் செழிக்க பண்ணுவீராக. விளைச்சலை பெருக பண்ணுவீராக. தொழிற்சாலைகளை உண்டாக்குவீராக. வேலை வாய்ப்புகளை பெருக பண்ணுவீராக. வருமானத்திற்கு வழி உண்டாக்குவீராக. என்னுடைய மாநிலத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, குளங்கள் நிரம்பட்டும். ஆறுகளிலே தண்ணீர் நிரம்பட்டும். நிலத்தடி நீர் பெருகட்டும். செழிப்பு வரட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லாருக்கும் ஆண்டவரே ரோடு வசதி உண்டாகட்டும். எல்லாருக்கும் நல்ல குடி தண்ணீர் வசதி உண்டாகட்டும். எல்லாருக்கும் மின்சார வசதி உண்டாகட்டும். எல்லாருடைய அடிப்படை தேவைகள் சந்திக்கப்படட்டும். எங்களுடைய மாநிலம் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். எழுப்புதல் உண்டாகட்டும். நீர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். எழுப்புதலை உண்டாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே கரம் வைத்து ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியால் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு மனப்பட்டு நம்முடைய தேசம்னு பார்க்கும்போது அநேக மாநிலங்கள், நம்முடைய தேசம் டெல்லி நம்முடைய தலைநகர், பாராளுமன்றம், பிரதம மந்திரி, எம்பிக்கள், மந்திரிமார்கள் எல்லாம் இருக்காங்க. அது மட்டுமல்ல, முதலாவது தேசம் முழுவதும் உள்ள சபைகளுக்காக ஜெபிக்கணும். மிஷனரிகளுக்காக ஜெபிக்கணும். ஆயிரக்கணக்கான மிஷனரிகள் பணி செய்கிறாங்க. அவங்க ஆசீர்வதிக்கப்படணும், பாதுகாக்கப்படணும். மிஷனரி ஊழியங்களை ஆசீர்வதிக்கணும்.
தேசம் எங்கு இருக்கிற சபைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு எழுப்புதல் அடையணும். தேசம் எங்கும் இருக்கிற ஊழியர்கள் முதல்ல இந்த ஆவிக்குரிய காரியங்களை ஜெபம் பண்ணுவோம். அதன் பிறகு சாத்தானுடைய அரண்கள் அழிக்கப்படணும். தேசம் எங்கெங்கே இருக்குது அந்த இடம் எல்லாத்தையும் கண் முன்னால் நிறுத்தி ஆண்டவரே அந்த சத்துருடைய கிரியெல்லாம் அழிக்கப்படணும். ஆமீன். மலையில் இருக்கிறது, ஆற்றோரம் இருக்கிறது, கடலோரம் இருக்கிறது, ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து கொண்டு இருக்கிற அந்த சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படணும். அல்லேலூயா. காசியில், பத்ரநாத்தில், அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாக்கள் இருக்குது பாருங்கள். கேரளாவில், தமிழ்நாட்டில், கர்நாடகாவில் எந்தெந்த மாநில ஆண்டோடைய இரத்தத்தை தெளித்து முழு இந்தியா இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். ஆவியானுடைய அக்னி இந்தியாவில் இறங்க வேண்டும். அதற்காக நம் தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அதன் பிறகு நம்முடைய பிரதமர், மந்திரிமார்கள், எல்லா கட்சி தலைவர்கள், பாராளுமன்றம், எல்லா எம்பிக்கள் அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லா மாநில முதலமைச்சர்கள், மந்திரிமார்கள் அவங்களுக்காகலாம் ஜெபிக்க போகிறோம். அதன் பிறகு இந்தியாவை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி எல்லா துறையிலும் இந்தியா உயர்த்தப்பட வேண்டும். ஆமாம். நல்ல தொழில் துறையில் மாத்திரம் இல்லை, கல்வியில், விளையாட்டில், அப்புறம் இராணுவத்தில், எல்லாத்திலும் அது உயர்த்தப்பட வேண்டும். கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இராணுவத்தில் பணி செய்கிறவங்க, நம்ம நாட்டை பாதுகாக்கிறவங்க, அவங்க ஆசீர்வதிக்கப்படணும். அவங்க மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். கர்த்தர் அவங்களை பாதுகாத்து நம் நாட்டுக்காக பயன்படுத்தணும். இப்படி எல்லாத்துக்காக ஜெபிக்க போகிறோம். அப்போ ஒரு 5 நம்முடைய கருத்தாக முதல்ல ஆவிக்குறைக்கார சபைகள், மிஷினரி ஊழியம், அதுக்காக சபைகள் எழுப்புதல், ஊழியர்களுக்காக. அடுத்தது சாத்தானுடைய அரண்கள் நிர்மலமாக இயேசுவின் ரத்தத்தை தெளித்து அதன் பிறகு எல்லாரும் ரட்சிக்கப்படணும். உங்களுக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு மாநிலத்துக்கு ஒருத்த பாரம் கொடுத்தா இந்த மாநிலத்தை சொல்லுங்கள். ஆண்டவரே ராஜஸ்தானுக்காக ஜெபிக்கிறேன், பீகாருக்காக ஜெபிக்கிறேன், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், ஹிமாச்சல பிரதேஷ் சொல்லுங்கள். அப்படியே ஹரியானாவுக்காக, பஞ்சாபுக்காக ஜெபிக்கிறேன், ஒரிசாவுக்காக, மேற்கு வங்காளத்துக்காக ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், அருணாச்சல பிரதேசத்துக்காக, சிக்கிமுக்காக, மிசோரமுக்காக, மணிப்பூருக்காகன்னு சொல்லி அப்படியே சொல்லி அந்த எல்லா விதத்துலேயும் முதலமைச்சர் இருக்கிறாங்க, மந்திரிமார் இருக்கிறாங்க, சபைகள் இருக்குது. அப்படி சொல்லி போராடி ஜெபிக்கணும். முழு இந்தியாவை ஆண்டோடைய ஆளுகைகள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஆமீன். ஜெபம் பண்ணலாமா? ஒரு 5 நிமிடம் எல்லாம் கரம் வைத்துங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. வாய் தரேன், ஆவியில் நிரம்பி ஜெபிங்க, அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. இந்தியாவை ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம், சபைகளுக்காக ஸ்தோத்திரம், இந்தியா முழுவதும் இருக்கிற சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஊற்றப்படட்டும், சபைகள் எழுப்புதல் அடையட்டும், ஆதி திருச்சபை போல மாறட்டும். மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம், மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம், மிஷனரி ஸ்தாபன தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களெல்லாம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, பாதுகாத்து கொள்ளுங்க, ஊழிய தேவைகளை சந்திங்க, எழுப்புதலை உண்டாக்குங்க ஆண்டவரே. மிஷனர்களை அக்னி ஜுவாலையாய் பயன்படுத்தும். இந்தியா முழுவதும் இருக்கிற மிஷனரிகள் உயர்த்தப்படட்டும், பெரிய காரியத்தை செய்யும். எல்லா சபைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, சபைகளில் ஆவியானவர் ஊற்றப்படட்டும், எழுப்புதல் உண்டாகட்டும். அதற்காக ஜெபிக்கிறோம். ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா மாநிலத்திலும் ஊழியர்களை எழுப்புவீராக, நல்ல அறுவடை பண்ணுகிற ஊழியர்களை எழுப்புவீராக, வல்லமையாய் பயன்படுத்துவீராக. 121 கோடி ஆத்மா உம்முடையது, நீர் அவளுக்காக ரத்தம் சிந்தினீர். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே, கேரளாவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், ஆந்திராவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், கர்நாடகாவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும். சொல்லுங்க. மகாராஷ்டிராவுக்காக ஜெபிங்க, குஜராத்துக்காக ஜெபிங்க, மத்திய பிரதேசத்துக்காக ஜெபிங்க, ஒரிசாவுக்காக ஜெபிங்க. சொல்லுங்க, இந்த ஆத்மாக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும். ராஜஸ்தானில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், ஹரியானாவில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும், பஞ்சாபில் இருக்கிற எல்லாருடைய மனக்கண்ணு திறக்கப்படட்டும். ஜெபிங்க. ஹிமாச்சல பிரதேசம் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஜெபிங்க ஆண்டவரிடத்தில். பீகாருக்காக ஜெபிங்க. உத்தரப்பிரதேசம், உத்தராஞ்சலுக்காக ஜெபிங்க, சத்தீஸ்கருக்காக ஜெபிங்க, மேற்கு வங்காளத்துக்காக ஜெபிங்க, சிக்கிமுக்காக ஜெபிங்க. அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும். அஸ்ஸாமில் இருக்கிற எல்லாரையும் ரட்சியும் ஆண்டவரே. திரிபுராவில் இருக்கிறவங்க, மணிப்பூரில் இருக்கிறவங்க ரட்சியும். இந்தியா முழுவதும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லா ஆத்மாக்களும் உம்முடையது ஆண்டவரே. ஆத்மாக்களை சந்தியும் ஆண்டவரே. மனக்கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே, திறக்கப்படட்டும்ப்பா.
எல்லா மாநில முதலமைச்சர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஜோமனுங்க எல்லா மாநில முதலமைச்சர்கள், எல்லா மாநில மந்திரிமார்கள், எல்லா மாநில எம்எல்ஏக்கள் எல்லாருமே இதன் ஆளுகை செய்யும். அவளை தொடும், அவளை ரட்சையும், உண்மை அவளுக்கு வெளிப்படுத்தும். அவள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அவளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு என்னை தந்திருக்கிற பிரதம மந்திரிக்காக ஜெபிக்கிறோம். எல்லாம் ஜோமனுங்க வலதுகரம் உயர்த்தி பிரதமருக்காக ஆண்டவரே அவரை பாதுகாத்து கொள்ளும், பலப்படுத்தும், வல்லமைப்படுத்தும். அவருக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். அவரை பலப்படுத்தி பயன்படுத்தும். ஆவியில விடுதலையோடு செயல்பட உதவி செய்யும். ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். வழி நடத்துதலை தாரும், ஞானத்தை தாரும், தைரியத்தை தாரும். ஜோமனுங்க ஜோமனுங்க எல்லா மந்திரிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா எம்பிக்களுக்காக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம். ஜனாதிபதி மாளிகையிலே ஜெபம் நடைபெறுவதாக. ஆண்டவர் கிரியை செய்வீராக. எங்களுடைய இந்தியாவை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களுடைய இந்தியாவை பாதுகாத்து கொள்ளும். தீவிரவாதிகளால் எந்த ஆபத்தும் வராதபடி அவருடைய திட்டங்கள் அபத்தமாகி போகட்டும். தீவிரவாதிகளுடைய திட்டங்கள் அபத்தமாகி போகட்டும். ஒன்றுமே இந்தியாவுக்குள்ளே பலிக்க கூடாது. இந்தியாவை பாதுகாத்து கொள்ளும். இந்தியாவுக்கு பாதுகாப்பு அரணாய் இருக்கிற எங்களுடைய ராணுவ வீரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ராணுவ அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். முப்படை அதிகாரிகள், முப்படை வீரர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவளை எல்லாம் ஆசீர்வதியும். அவளை பாதுகாத்து கொள்ளும். அவர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தும். அவளை ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் இந்தியாவை ஆசீர்வதியும். எல்லா கரமுயத்தை இந்தியா இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்பட நல்ல மழையை தாரும், தொழில் வளர்ச்சியை தாரும். கல்வியில் இந்தியாவை உயர்த்தும், விவசாயத்தில் உயர்த்தும் ஆண்டவரே. தொழில் துறையில் உயர்த்தும் ஆண்டவரே. சொல்லுங்க, விளையாட்டுத் துறையில் உயர்த்துவீராக. இந்தியா இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்தியா இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்தியாவில் இயேசுவின் நாமத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும். எல்லாரும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவளாய் மாறட்டும். எல்லாரும் இயேசுவை விசுவாசிக்கிறவளாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்தியாவிலே எழுப்புதல் உண்டாவதாக. ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. பின்மாறி காலத்து மழைக்காக ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. ஆவியானவர் ஊற்றப்படுவீராக. கர்த்தர் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தேசத்தில் இருக்கிற பிரச்சனை, நம்முடைய தேசத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை ஊழல். இந்த ஊழல் ஒழியணும். வரதட்சணை, ஜாதி, லஞ்சம், ஊழல் இதெல்லாம் ஒழியணும். அதை கொண்டு வருகிற பிசாசின் கிரியை அழிக்கப்படணும். விபச்சாரம், வேசித்தனத்தை சாத்தான் பெருக பண்ணுகிற அதெல்லாம் ஒழியணும். அப்புறம் இந்தியாவில் மதுகாமான கடைகளெல்லாம் மூடப்படணும். மதுவிலக்கு இந்தியா முழுவதுமே வரணும். இந்த மாதிரி சீர்கேடுகள் ஒழியணும். எல்லாம் வலதுகரம் உயர்த்தி ஆவியானவருடைய பலத்தினால் அப்படி ஆவில நிரம்பி ஜெபம் ஒவ்வொரு காரியமாக சொல்லி ஜெபிங்க. லஞ்சம் ஒழியணும் ஆண்டவர். பண ஆசை அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகளை விட்டு ஒழியணும். லஞ்சம் ஒழியணும் ஆண்டவர். ஊழல் ஒழியணும் ஆண்டவர். இந்தியாவை பரிசுத்தப்படுத்தும். ஜெபம். ஜாதி ஒழியணும் ஆண்டவர். இந்த ஜாதி உணர்வை மாறணும். அந்த பிசாசு இந்தியாவை விட்டு வெளியேறணும். ஜாதி பிசாசு ஒழியணும் இயேசுவின் நாமத்தில். வரதட்சணை ஒழியணும் இந்தியாவை விட்டு. வரதட்சணை ஒழியணும் இயேசுவின் நாமத்தில். அந்த பிசாசின் கிரியைகளை கடிந்து கொள்ளுகிறோம். அது ஒழியட்டும் இயேசுவின் நாமம். சொல்லுங்க, ஜெபம். ஊழல் ஒழியட்டும், லஞ்சம் ஒழியட்டும், வரதட்சணை ஒழியட்டும், ஜாதி பெருமைகள் ஒழியட்டும், ஜாதி ஒழியட்டும், விபச்சாரம், வேசித்தனம் ஒழியட்டும். வேசித்தன ஆவிகளை விரட்டுகிறோம் இயேசுவின் நாமம். அசுத்த ஆவிகளை தேசத்தை விட்டு விரட்டுகிறோம் இயேசுவின் நாமம். அசுத்த கிரியைகளை விரட்டுகிறோம் இயேசுவின் நாமம். குடிவெறியின் ஆவிகளை விரட்டுகிறோம். மதுபான கடைகள் மூடப்படட்டும். இந்தியா முழுவதுமே மதுவிலக்கு வரட்டும் ஆண்டவரே. மதுபான கடைகள் மூடப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் அவைகளை கடினப்புறப்படுத்துகிறோம். மதுபானம் ஒழியட்டும் இயேசுவின் நாமம். ஒழியட்டும். எங்களுடைய இந்திய மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும்.
எல்லாருடைய மனக்கண்ணு திறக்கப்படட்டும். எல்லாரும் இயேசுவை மெய்யான ஆண்டவர் என்று அறியட்டும். எல்லாரும் இயேசுவை தொழுது கொள்ளட்டும். அதற்காக எல்லாம் வலதுகரம் வைத்து இந்திய மக்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். இந்தியா முழுவதும் அந்த ரட்சிப்பின் அந்த அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படட்டும். ரட்சிப்பின் எழுப்புதல் வரட்டும். பெரிய மாற்றம் உண்டாகட்டும். இந்தியாவை ஆசீர்வதியும். எல்லா துறையிலும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால். ஆமென். உலகத்தில் உள்ள ஒரு நாட்டுக்காக, எந்த நாட்டுக்கு ஆண்டவர் உங்களை ஜெபிக்க ஏவுகிறாரோ ஜெபம் பண்ணுங்க. பாகிஸ்தானுக்காக ஜெபிக்க தூண்டினால் பாகிஸ்தானுக்காக ஜெபம் பண்ணுங்க. இலங்கைக்காக ஜெபிக்க ஆண்டவர் ஏவினால் இலங்கைக்காக ஜெபம் பண்ணுங்க. அமெரிக்காவில் நவம்பர் 8ஆம் தேதி தேர்தல் நடக்க போகிறது. அதுக்காக ஜெபிக்க ஏவினால் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஐரோப்பா நாடுகள் ஒரு காலத்தில் நமக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தாங்க, பின்வாங்கி போயிட்டாங்க. அவனுடைய எழுப்புதலுக்காக ஜெபிக்கலாம். ஆப்பிரிக்கா நாடுகள் அவனுடைய எழுப்புதலுக்காக ஜெபிக்கலாம். ஆண்டவர் எதற்காக ஜெபிக்க தூண்டுகிறாரோ அந்த நாட்டுக்காக, அந்த நாட்டில் எழுப்புதல் வர, சபைகள் வளர்ந்து பெருக, சாத்தானுடைய கிரியை அழிக்கப்பட, அந்த நாடு ரட்சிக்கப்பட அப்படி ஒரு 5 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. வலதுகரம் உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, நான் இந்த நாட்டுக்காக ஜெபிக்கிறேன். நீர் இந்த நாட்டுக்காக ஜெபிக்க தூண்டுகிறபடியால் இந்த நாட்டுக்காக ஜெபிக்கிறேன். அல்ல, இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த தேசத்தில் நீர் ஆளுகை செய்யும். நம்முடைய இரத்தத்தை தெளித்து நான் ஜெபிக்கிறேன். சபைகள் எழுப்புதல் அடையட்டும். ஜெபிக்கிற சபைகளாய் மாறட்டும். சபைக்குள்ளே ஆண்டவரே இந்த ஜாதி உணர்வுகள் மாறட்டும். இயேசுவின் நாமம். வரதட்சணை கொடுமை மாறட்டும். இயேசுவின் நாமம். வரதட்சணை, ஜாதி, இந்த பண ஆசையெல்லாம் ஒளியட்டும். ஒரு அற்புதமான மாற்றம் திருச்சபைகளை உண்டாகட்டும். எழுப்புதல் வரட்டும் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் அந்த நாட்டை ஆசீர்வதியும். அந்த இலங்கையில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும். சிங்கள மக்கள் ரட்சிக்கப்படட்டும். தமிழ் மக்கள் ரட்சிக்கப்படட்டும். ஐரோப்பா நாடுகளெல்லாம் எழுப்புதல் உண்டாகட்டும். ஆவியானோர் ஊற்றப்படட்டும். இங்கிலாந்துக்காக, பிரான்ஸுக்காக, ஜெர்மனிக்காக ஜெபிக்கிறோம். சுவிஸுக்காக ஜெபிக்கிறோம். அவளை தொடும். ஆசீர்வதியும் ஆண்டவர். ஆசீர்வதியும். அந்த நாட்டை ஆசீர்வதியும். உயர்த்தும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. ஜெபத்திற்கு பதில் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆமென். கர்த்தர் பதில் கொடுத்து விட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அப்படி எல்லாம் கரம் உயர்த்தி ஸ்தோத்திர ஆண்டவரே சொல்லுங்க. என் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். பதில் கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். என் ஜெபத்திற்கு பதில் தந்து விட்டீர் ஆண்டவரே. நான் அதை பார்க்க போகிறேன். எங்கள் வீட்டுக்குள்ளே பார்க்க போகிறேன். எங்கள் ஊரில் அதை காண போகிறேன். எங்களுடைய சபைக்குள்ளே மாற்றத்தை பார்க்க போகிறேன். எங்கள் மாவட்டத்தில் எழுப்புதலை பார்க்க போகிறோம். எங்களுடைய மாநிலமே மாற்றப்படுகிறது. இந்தியா இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அல்லேலூயா என்று உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக, எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரம். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா.